ரிஷப ராசிக்காரவங்களுக்கு இந்த வருஷம் 2025 சனி பயிற்சி வருது இல்லையா? அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிந்தனையாக இருப்பீங்க இல்லையா? இந்த வருஷத்தில் வரக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சனி பயிற்சியாக தான் இருக்குது. சரி, இதில் என்னெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்குங்க. சில பேர் வீடு வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வீடு வாங்கிடுவீங்க. வண்டி வாகனம் வாங்கலாமா அப்படின்னு ரொம்ப நாளாக இழுத்துட்ருக்கும்ல. சில நேரம் சில பேருக்கு காசு இருந்தாலும் வாங்கக்கூடிய யோகம் இருக்காது. சில பேருக்கு வாங்கணும்னு ஆசை இருக்கும், கையில் காசு இருக்காது. அப்படிப்பட்ட 2 பேருக்குமே இந்த தடவை எல்லாமே நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும். காசு இல்லாதவங்களுக்கு காசு வந்து யாராவது கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சொத்துக்கள், நீங்கள் விரும்பிய ஆடம்பர பொருட்கள் அத்தனையும் வாங்கக்கூடிய யோகம்தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். சில பேர் யோசிப்பீங்க, வெளிநாடு போகிறதுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேங்க, ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் அதுக்கான யோகம்லாம் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். சரி, வேறு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, இந்த வருஷம் உங்களுக்கு சனி பகவான் அப்படியே நல்ல பலன்களை அள்ளி கொடுக்குறாரு. சில நேரங்களில் யோசிப்போம் இல்லையா? அதாவது சில 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 பேர் சொல்லுவாங்க, சனி பகவான் கொடுத்தா அதை யாருமே தடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க? அதே மாதிரி ராகு கொடுத்தாலும் தடுப்பார் யார் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சனி பகவானும் சரி, எல்லா பயிற்சியுமே இந்த வருஷம் வந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் தான் இருக்குது. சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டம். அது வந்து யோகாதிபதின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. பொதுவாகவே உங்கள் ராசிக்கு வந்து சனி பகவான் வந்து யோகாதிபதி தான். அவர் அதே இடத்துலேருந்து உங்களுக்கு பலன்களை கொடுக்கறதுனால இந்த தடவை வந்து உங்களுக்கு வந்து அட்டகாசமான பலன்கள், அதாவது நற்பலன்கள் ஃபுல்லுமே அனுபவிக்கிறவங்க இந்த ரிஷபராசிக்காரவங்களாக தான் இருப்பாங்க. சரி, எல்லா ரிஷபராசிக்காரவங்களுக்கும் இது கிடைக்குதா? ரிஷபராசியில் 11 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேர் இதே பலன்களை அனுபவிக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் ஒரு நீதிபதி. நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா தண்டனை கிடைக்க போகுது, தப்பு பண்ணாதவங்களுக்கு நல்லதை கொடுக்க போகிறாரு. ஸோ அவர் வந்து நீதி, நேர்மை, தர்மம் அவர் பிள்ளைங்களையே அவர் படுத்துவார். அப்படிப்பட்ட ஆள் தான் அவர். அப்போது நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எது தர்மமோ எது நீதியோ உங்களுக்கு பார்த்து, தர்ம நீதினா என்னங்க? அவங்கவுங்க மனசாட்சி தாங்க. நம்ம பண்ணுறது கரெக்டுன்னு நம்ம மனசாட்சி சொல்லிடுச்சா, அப்போ அது கரெக்டு, ஓகேவா? அந்த மாதிரி வாழ்கிறவங்களுக்கு இந்த 2.5 வருஷமுமே செம்ம நல்ல பலன்கள், அதிர்ஷ்ட காத்து உங்கள் பக்கம் தான் வீசுதுன்னே சொல்லலாம். வேறு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, ப்ரமோஷனை எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் ப்ரமோஷன் கிடைக்குங்க. சரி, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் அலைஞ்சு தேட வேண்டியது இருக்கும். அதே மாதிரி மறுமணம் பண்ணுறவங்களாம் மறுமணம் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் அதுக்காக கொஞ்சம் சின்ன சின்ன அந்த நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும்னா அதுலேயும் சின்ன சின்ன தடங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி வரும்போது அந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறீங்க, நாங்கள் மேற்படிப்புக்கு ஒரு மெடிக்கல்கே படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா நீங்கள் படிச்சிங்கன்னா கிடைக்கும். ராசி சூப்பராக இருக்குங்க, எங்களுக்கு மாதிரி சனி பகவான் அள்ளி கொடுக்குறது யாரும் கிடையாது, அட்டகாசமான பலன்கள் புக்கை தலைக்கு வச்சு தூங்குனீங்கன்னா கிடைக்காது. அதனால் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இது உங்களுடைய பொற்காலம், அதாவது வளர்ச்சிக்குரிய காலம்னு சொல்லுவாங்க. அந்த வளர்ச்சிக்குரிய காலத்தில் நிறைய சோம்பேறித்தனமும் உங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்ல சுறுசுறுப்பாக உங்களோட இலக்கு எதுவோ அதை நோக்கி பயணப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றின்றது உங்களுக்கு நிச்சயம்தாங்க. ரிஷபராசி அப்படின்னு சொல்லிட்டாலே கடவுளுக்கு பிடிச்ச குழந்தைங்க மாதிரி, அதாவது நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறதுக்கு யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு மனசாட்சிக்கு பயந்து இறை பக்தி உள்ள ஆளுகள். அதாவது உங்களுக்கு வந்து தெய்வ சப்போர்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப நல்ல பலன்களை தான் இந்த 2.5 வருஷம் நீங்கள் அனுபவிப்பீங்க. அதில் முக்கியமாக உங்களோட புகழ் வந்து அதிகமாகும், உங்களுடைய மரியாதை சமுதாயத்தில் வந்து கூடும். உங்களுக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் வந்து பெருமையே வந்து சேரும். அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான பொற்காலம் தான் இந்த 2 வருஷமே. இந்த இது வந்து பொதுவான பலன்கள் தான். சனி பயிற்சி அப்படிங்கிறது பொதுவான பலன்கள். இதே இது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு உங்களுடைய தசாபுத்தி வந்து சூப்பராக இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு அட்டகாசமாக வேலை செய்யும். உங்களுக்கு வந்து ஜாக்பாட்னே சொல்லலாம். இந்த 2.5 வருஷத்தையுமே ஜாக்பாட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு இந்த 2.5 வருஷமும் சூப்பராக இருக்குது. சரி, வேறு என்னெல்லாம் சின்ன சின்ன கஷ்டம்லாம் வரும்ல, எல்லாமே நல்லதாகவே 2.5 வருஷம் நடக்குமா? ஏதாவது சின்ன சின்ன கஷ்டங்களும் வரும். அப்போ என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா, ஹெல்த் இஷ்யூ ஏதாவது வரலாம்.
அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, வண்டி வாகனம்லாம் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது. ஆனால் வண்டி வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும். சின்ன சின்ன விபத்துகள்லாம் வரலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகிறது ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே என்னலான்னா, எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, அதுலேயும் எல்லா விஷயங்கள்லையுமே சின்ன சின்ன தடங்கள்லாம் வரும். இப்போ வழக்குன்னா அதுலேயும் சின்ன சின்ன தடங்கள்லாம் இருக்கும். போராடி நீங்கள் ஜெயிச்சிடலாம். கடைசியில் வெற்றி என்னமோ உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இடையில இந்த போராட்டம் இருக்குது பாருங்க, அதை நம்ம விட்டுறக்கூடாது. அதனால் நீங்கள் அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிக்கலாம். வேறு என்னெல்லாம் இந்த வருஷம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சொந்த, அதாவது சொத்துக்கள் இருக்கும் இல்லையா, பூர்வீக சொத்துக்கள், அதில் ஏதாவது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி இப்படின்னா கூட அது கடைசியில் போராடினாலும் உங்களுக்கு தான் தீர்ப்பு வந்து சாதகமாக இருக்கும். இந்த வருஷம் நீங்கள் எந்த கோயிலுக்கெல்லாம் போனால் இந்த சுப பலன்கள் டபுள் ஆகும். இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். இது உங்களுக்கு அப்படியே கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு இறை அருள்ன்றது ரொம்ப முக்கியம். அப்போ எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. அதை விட வேறு பெஸ்ட்டான தெய்வம் எதுவுமே கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. மாதம் ஒரு தடவை முடிஞ்சால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் எடுத்து வைக்கிறக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றி படிக்கலாம் உங்களுக்கு இருக்கும். அடுத்து என்னெல்லாம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து திருநள்ளாறு போகலாம். அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த வருஷமே வந்து சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாரு. அதனால் திருநள்ளாறு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா, அந்த இடம் வந்து வரம் கொடுக்கும் இடம். சனி பகவானே வரம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் அங்கே போயிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த வருஷம் பண வரவுகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆசைகள், மனசில் ஒரு ஓரத்தில் ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லையா, ரொம்ப நாளாக, அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த 2.5 வருஷ காலகட்டங்களில் அமையும். அதனால் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள நீங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். மனசுக்கு பிடிச்சவங்கள நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையும். மொத்தம் உங்கள் மனசு வந்து ரொம்ப சந்தோஷப்படும். ஏன்னா சனி பகவான் 11ல் இருக்கிறது வந்து உங்களுக்கு நிறைய சந்தோஷங்களை கொடுப்பாரு. லாபஸ்தானம் அது வந்து. அதனால் உங்களுக்கு எல்லாமே லாபம்தான். உறவுகளை பொறுத்த மட்டுக்கும் இருக்கட்டும், தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டுக்குமே அட்டகாசமான ஒரு நாட்கள் தான் இந்த நாட்கள். அதுலேயும் உங்களுக்கு லாபம் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நீங்கள் உழைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். மித்தபடி நீங்கள் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த 2.5 வருஷத்தில் போயிட்டு வாங்க. நல்ல மாறுதல்களை நீங்களே பார்ப்பீங்க. வேறு என்னெல்லாம் பலன்கள்லாம், கணவன் மனைவி உறவுலாம் அட்டகாசமாக இருக்கும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிற மாதிரி நல்ல அவங்களுடைய அந்யோன்யம் வந்து அதிகமாகும். அதுதானே வேணும். அதை புருஷ பொண்டாட்டி ஒற்றுமையாக இருப்பாங்க. பிள்ளைங்களோட ஆரோக்கியம் மேம்படும். பிள்ளைங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், வீட்டில் சுப காரியங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் இது வந்து ரொம்பவே நல்ல காலங்கள் தான். ஏன்னா குரு பயிற்சியுமே உங்களுக்கு வந்து சாதகமாக தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு உங்கள் ராசியை பொறுத்த மட்டும் குரு பயிற்சி நல்லா இருக்குது, சனி பயிற்சி நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தைரியமாக காலை வச்சு போங்க, அடித்து தூள் கலப்புங்க. இந்த 2.5 வருஷமும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு பொற்காலம்தான். நீங்கள் பார்த்து என்ன வேணாலும் சாதிக்கலாம். அருமையான காலம், பயன்படுத்திக்கங்க.